ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 17 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டே 17 பாருங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னொன்று ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் நம்ம டே 17 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, டே 17 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், காலையில் எழுந்த உடனே அம்மா டீ வச்சு கொடுத்தாங்களா. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் மாட்டை எடுத்துன்னு கேஸ் போடலான்னு சொல்லிட்டு கேஸ் பங்க் வந்தேன்னா இங்கே வந்தால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா பையா வந்திருந்து பையா கேஸ் போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிக்கப்பு அவங்கள கூட்டின்னு வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்துன்னு இருக்க இன்னொரு பிக்கப் இருந்துச்சுன்ட்டு தாத்தா டக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் எமர்ஜென்சி வாப்பா, பேரன் டியூஷனுக்கு போனா இன்னும் வரல வண்டி எடுத்துன்னுட்டு அதுக்கப்புறமா தாத்தா கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டு போயின்னு இருக்கா. அந்த கஸ்டமர் கேன்சலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிக்கப் வந்துச்சா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயிட் பண்ணின்னு இருந்தேன். அவங்க வந்துன்னு இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டு மேலே நம்மளுக்கு மெஜிஸ்டிக்கில் இன்னொரு பிக்கப் வந்துச்சு. அவங்கள கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்கள மீட் பண்ணேன். இவங்களுக்கு இன்ஸ்டாவில் ஒரு ஐடியா இருக்குது, ஃபன்னாக பண்ணின்னு இருக்குவாங்க. சரி, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணி கொடுப்போம், இந்த சேலஞ்ச் எதுன்னு கேட்டேன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா இன்டர்வியூக்கு பண்ண கூட்டின்னு போடான்ட்டு வந்து ஆட்டோ கேஸ் போட்டுன்னு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுன்னு இன்டர்வியூக்கு போயின்னு. ஃப்ரெண்டு நான் சும்மா ஃப்ரெண்டு இல்லை ப்ரோ, 20 years ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் இன்டர்வியூ முடிச்சுன்னு வரப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட ஜூஸ் வாங்கி கொடு அப்படி சொன்னேன்னா அதுக்கப்புறமா 2 பேர் ஜூஸ் குடிச்சிட்டு ஏரியாவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி சேலரி வாங்க நான் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படி சொன்னேன்னா ஓகே பரக்காசாவில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போனோமா. சென்ட்ரலில் பிளான் சேஞ்ச் ஆகிட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு அந்த சாந்தலா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் இருக்குது, அங்கே வந்து எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீட்டாண்ட விட்டுட்டு என் ஃப்ரெண்டு கார் ஒன்று சேல் பண்ண மாதிரி இருந்துச்சா, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா. எனக்கு தூக்கம் வருது மேன், நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 17 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1600 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 900 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம நேற்று அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னும் 2 ஐட்டம் ஒன்று வாங்கணுமா இருக்குது. அது வாங்கிட்டு நீங்கள் நம்ம அது என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ.